அண்ணாமலை அரசர் தன்னுடைய 60வது பிறந்த நாளை வெகு விமர்சையா கொண்டாடுறாரு. மேலாதாளம் ஊரெல்லாம் பெருசா கிராண்டா பண்ணி கொண்டாடுறாரு. அப்படி கொண்டாடுற நபர் ஒரு விஷயத்தையும் செய்யறாரு. என்ன பண்றாருன்னு கேட்டீங்களா, ஒரு 60 பிராமணர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம், ஒரு 60 பிராமணர்களுக்கு மாடுகளை கொடுப்போம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். இதை கேட்டோன்னு சினம் கொண்டு இழந்த சிங்கமாக அறிஞர் அண்ணா பெரியார்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு 60 பிராமணர்களுக்கு பண்ண போறாருன்னு சொன்னோன்ன உடனே பெரியார் பொங்குறாரு. என்னன்னு, மக்களுக்காக இவ்வளவு ஓடுறோம், உடியாடுறோம், போராடுறோம், நமக்கு ஒண்ணு செய்யாத இந்த அண்ணாமலை அரசர், இந்த ஒண்ணுமே செய்யாத இந்த மணியாட்டி பிராமணர்களுக்கு போய் 60 வீடுகளை கட்டி கொடுக்குறாரா, அவர் விமர்சனம் பண்ணி ஒரு கட்டுரை எழுது அப்படின்றாரு. அண்ணாதுரையும் விடிய விடிய விளக்கு வச்சு ஒரு கட்டுரை எழுதி கொண்டு வராரு. கட்டுரை வந்த நேரம் பார்த்தா ஒரே அதிர்ச்சியான சம்பவம், அண்ணாமலை அனுப்பிய காசோலை வந்துருச்சு. இப்ப பெரியார் என்ன பண்ணுவாரு, ஒரு கையில் காசோலையும் மறுகையில் கட்டுரையும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார் ஐயா பெரியார் அவர்கள். பிறகு ஒரு முடிவு எடுத்து அண்ணாதுரையிடம் சொன்னார், கட்டுரையை குப்பையில் போடு, காசோலையை பெட்டியில் போடு என்று.